இன்னைக்கு ஜனவரி 23 கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கொல்லப்பட்ட நாள். அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒடிஷா மாநிலத்துல உள்ள ஒரு பழங்குடியினர் பகுதியில பணி செஞ்சாரு. அங்க நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு பணி செய்யறதுதான் அவருடைய தலையாய கடமையா இருந்துச்சு. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அந்த மக்கள் பேசும் மொழிய நல்லா கத்துக்கிட்டு பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதிய அவங்க மொழியில மொழிபெயர்த்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஊர் மக்களுக்கு கயிறு, புல்லு, மர இலைகளை வச்சு கூடைகளை பின்னவும் சொல்லி கொடுத்தாரு. டயர் கடைகளுக்கு போய் பழைய டயர்களை வாங்குவாரு. குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்டவங்களுடைய கால்களை அளவெடுத்து தானே அவங்களுக்கு செருப்புகளை தைச்சு கொடுத்தாரு. 1999 ஜனவரி 22 காட்டுல நடக்க போற ஒரு கேம்புக்கு தன்னுடைய 2 பையன்களோட வேன்ல போனாரு. போற வழியில ராத்திரி நல்ல குளிரு. ஒரு இடத்துல வேனை நிறுத்திட்டு எல்லாரும் வேன்லயே படுத்து தூங்குனாங்க. 50 பேர் கூட்டமா வந்து அவங்க தூங்கிக்கிட்டு இருந்த வேன்ல தீய வச்சு அவங்க 3 பேரையும் உயிரோட கொளுத்திட்டாங்க. இந்த மரணம் தொடர்பான ஆணையத்தின் முன்னால கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் இப்படி ஒரு பிரமாண பத்திரம் கொடுத்தாங்க. கிரஹாமின் பணியை நிறைவேற்றவும் எனக்கு வழிகாட்டவும் உதவவும் கர்த்தராகிய ஆண்டவர் எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறார். ஆனால் கிரஹாம் ஏன் கொல்லப்பட்டார்? மேலும் அவரது கொலையாளிகள் 1999 ஜனவரி 22, 23 அன்று இரவு இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ள காரணம் என்ன என்று நான் சில நேரங்களில் யோசிப்பேன். என் கணவர் கிரஹாம் மற்றும் என் 2 குழந்தைகளின் மரணத்திற்கு காரணமான நபர்களை தண்டிக்க வேண்டும் என்று நான் சிறிதளவும் கூட நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் மனம் திரும்பி சீர்திருத்தம் பெறுவார்கள் என்பது எனது விருப்பமும் நம்பிக்கையும் ஆகும். இப்படிப்பட்ட உன்னதமான மனிதரை நம் மண் கொன்றுவிட்டதே அப்படிங்கிற வருத்தமும் குற்ற உணர்வும் நமக்கு ஒரு பக்கத்துல இருந்தாலும், இவங்கள மாதிரி நாமும் ஆண்டவர் பணி செய்யணும், அடுத்தவங்களுக்காக வாழணும், எல்லாத்துக்கும் மேல நமக்கு தீங்கு செஞ்சவங்களையும் மன்னிக்கணும்னு கிரஹாம் இறந்த நாளாகிய இன்னைக்கு நாம தீர்மானம் எடுப்போமா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.